அம்மாடி புது மருமகளே. சொல்லுங்க ஆண்டி. யாருமா? ஆண்டின்லாம் சொல்லாத. நீயும் நானும் நடந்து போனால் கூட எனக்கு நீ அக்கான்னு சொல்லுவாங்க, என்னையும் தங்கச்சின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த ஆண்டி போண்டிலாம் வேண்டாம். அத்தனே கூப்பிடுது. அதுவே பார்த்தா என்னை வயசு அதிகமாக இருக்க மாதிரிதே காமிக்கும். என்ன செய்ய, முறை சொல்லி தானே கூப்பிடணும். புதுசாக வந்திருக்க, அதனால உங்ககிட்ட கோவப்படாமல் பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ இனிமேல் அத்தனே கூப்பிடு என்னம்மா. இந்த ஆண்டி போண்டிலாம் சொல்லாத. சரிங்க கோவப்படாதீங்க. அம்மா புது மருமகளே, அத்தை உங்ககிட்ட கோவப்படலைம்மா. சும்மா பாசமாதேன்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி, நம்ம வீட்டு வழக்கப்படி நாங்கள்லாம் என்ன செய்யணுன்றத அன்னைக்கு லிஸ்ட்டு கொடுத்துருவோம். அப்படி பார்த்தாக்க இன்னைக்கு அத்தை சொல்கிறதே நீ சமைச்சிடணுமா? சரிங்க அத்தை, சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கம்மா. எதே நீங்கள் சொல்லுங்க, நான் மனசுக்குள்ளே பதிஞ்சுக்கிறேன். ஆமாம், இது இப்போ சின்ன லிஸ்ட்டு தானே, இதுக்கு எதுக்கு நோட் பண்ணிக்கிட்டு சும்மா மனசில் வச்சுக்கணுமா. காலையிலக்கு வெண்பொங்கல், உளுந்த வடை, அப்புறம் சாம்பார், அது கூட தேங்காய் சட்னி வச்சிருமா. பெருசெல்லாம் எதுவும் வேண்டாம், ரொம்ப சிம்பிளாக இதுவே போதும். அப்புறம் மதியத்துக்கு நல்லா மணக்க மணக்க கருவாட்டு குழம்பு வச்சு அப்பளத்தை நல்லா பொரிச்சிருமா. அப்புறம் வந்து நைட்டுக்கு பாவம் நீ இவ்வளோ சமைச்சே டயர்டாக இருப்ப, சிம்பிளாக தோசை ஊற்றிடுமா. தோசையில் பெருசாலாம் எதுவும் வேண்டாம். ஆனியன் தோசை, பொடி தோசை, அப்புறம் நெய் தோசை, முட்டை தோசை, இந்த நாள்லேயும் 3 ஊற்றிடுமா. இன்றைக்கி நீ புதுசாக வந்திருக்க மருமகளில், அதனால் இன்றைக்கி நீ இப்படி சிம்பிளாக சமைச்சா போதும்மா. நாளைக்கு என்னன்றதை நாளைக்கு அத்தை சொல்கிறேன். எது இது சிம்பிளா? சரித்தே எத்தே, டெய்லி வேலைக்கு போகிறவங்க பையனுக்கு கூட இப்படி விதவிதமாக சாப்பாடு ஆக்கி போட்டிருக்க மாட்டேன். ஆனால் வீட்லேயே உட்காந்து சாப்பிட்றவங்களுக்கு 3 வேளை மூக்கு முட்டை சாப்பிடணுமோ? சரித்தே.